ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சது மலை மேலே இருக்க முருகருக்கு எப்பவும் போல ஒரு சல்யூட் வச்சுட்டு கிச்சனுக்கு வந்தப்பா. இன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது, வெஜ் தான்ப்பா. அமாவாசை. ஏன்னா நம்ம வீட்டில் வராகியம்மன் இருக்கிறதுனால அமாவாசைக்கு வீட்டில் சாமி கும்பிடுவோம். வீட்டில் சாயங்காலம் பூஜை எப்பயும் போல் அம்மாவுக்கு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுறது தான். அந்த மாதிரி கும்பிடுறதுனால நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். ஆனால் நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு வெஜ்ஜு தரமான ரெசிபியாக இன்றைக்கி இறக்க போகிறேன். மதியம் லஞ்ச் வீடியோலாம் நீங்கள் எல்லாருமே பார்த்து அசர போகிறீங்க. அந்த மாதிரி செய்ய போகிறேன். சரி, அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நானும் கல்பனாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தக்காளி வாங்குறதுக்கு போயிருந்தோம். தக்காளி 3 விலையில் விற்கிதுங்க, 10, 15, 20ன்னு சொல்லிட்டு நான் 10 ரூபா தக்காளி 4 கிலோ வாங்கிட்டு அதுவே போதுமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு நேராக பழக்கடைக்கு வந்தேன். 3 நாளாக ஒரு போஸ்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துகிட்டே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பைனாப்பிள் ஒயின் எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட்டிருந்தாங்க. சரி, ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருந்தது, அது வெயிட் லாஸ் கூட ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாமளும் வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஒரு பைனாப்பிள், பால் பாக்கெட்டு, முட்டை எல்லாமே வாங்கினது. முட்டை இன்னைக்கு இல்லை, நாளைக்கு செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண போகிறேன். மதியம் லஞ்ச் வீடியோவில் தரமாக உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.